காலையில பல்லு விளக்குறதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் விஜய்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசல, அவர் பேச வச்சுட்டாரு, கதற வச்சுட்டாரு. இப்ப இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? இந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்கணும், இனி அடுத்த தலைமுறை போற வரைக்கும் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு விஜயும் அந்த கட்சியும் நினைக்கிறாங்க. அதுலயும் மண்ணள்ளி போடுற வேலையை இந்த கட்சிகள் எல்லாமே செய்யுது. ஏங்க அந்த குடும்பம் ஒரு நபரை இழந்துட்டு ஒவ்வொரு குடும்பமும் உட்காந்துருக்கு. அதுல ஒரு குடும்பம் 2 நபரை இழந்துட்டுலாம் உட்காந்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது என்ன ஆகும்? அவங்க மனசு பாதிக்கப்படும், பாதிக்கப்படாதா? நம்ம ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, இதை சுத்தி அரசியலாக்கி இதை பேசிட்டே இருக்கிறாங்க. சரி, அந்த குடும்பத்துல மிகப்பெரிய துயரம் நடந்துருச்சு, அந்த குடும்பத்துல இழப்பு, அந்த குடும்பத்தினர் யார் மனதையும் காயப்படுத்தாமல், துன்பப்படுத்தாமல் நம்ம எல்லாருமே அரசியல் பண்ணாம இந்த விஷயத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அரசியல் ஆதாயம் கிடைக்கும். ஐயா கருணா சொல்றாரு, விஜய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாரு. இதே ஐயா கருணாஸ் 2011 இருந்து 2021 வரைக்கும் எவ்வளவு மலிவான அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த கூட்டத்தோட நீங்க போய் உட்காந்துருந்தீங்க? கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு நான் வெளியில சொல்லட்டுமா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணீங்களே. நீங்களாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? இன்னைக்கு விஜயை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது.